இடைபடும்படியாக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். வல்ல பிதாவே, நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய்ந்து இருந்தவரை அந்த நேரத்திலும் குமார் நகேஷ் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கல உங்களுடைய வார்த்தை மையப்படுத்தியிருக்கிற தேவன், இந்த நாளிலும் எங்களோடு நீர் இடைபடும்படியாக பரிசுத்த ஆவியானவரே இந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக தாவீதுடைய கரத்தில் பயன்பட்ட கவன்களை போல ஆண்டவரே ஊழியக்காரனை இது பயன்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசும்படி இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்தவனுமாய் நாங்கள் போகாது இப்படி வார்த்தையை பெற்றுக்கொண்டு போக ஆண்டவரே கர்த்தாவே, அதை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வசனத்தை விளங்க பண்ணுகிற ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் விளங்க பண்ணும்படியாக எங்கள் இருந்து எங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்க அனுபவம் இந்த நாளில் உண்டாக தேவன் கிருபை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தை ஜெபங்களும் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பக்கம் 268 புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் மறுபடியும் நாம் வாசி கேட்போம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் அந்த 11ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்திலிருந்து நாம் என்ன செய்தோம் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். கடந்த வாரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ற தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். முதல் காரியம் நம்ம கேட்டது கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அந்தகார கிரியைகளில் செய்யப்படும் கடிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று பார்த்தோம். ரெண்டாவது உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்த்தோம். பொல்லாத இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாம் என்ன செய்யணும் அறிந்து நாம் ஞானமுள்ள பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம கடந்த வாரம் பார்க்காமல் விட்ட அந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிறோம், இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் விசேஷமாக நம்மோடு கூட இடைவிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். அந்த 18ஆம் வசனம் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நிறைந்து கொண்டே இருங்கள் என் வார்த்தை எல்லாம் கவனிங்க. நிறையுங்கள் அல்ல, நிறைந்து கொண்டே இருங்கள். அப்படி அந்த அர்த்தத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைந்து கொண்டே இருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியில் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது 2 காரியத்தை குறித்து பேசுகிறத என்ன செய்யணும் அந்த வசனத்தில் பார்க்குறோம். ஒன்று, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் இன்னொரு சொன்னார், ஆவியினாலே நிறைந்து. அதாவது மதுபானத்தினாலே நீங்கள் நிறையாமல் ஆவியினாலே நிறையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நம்ம யோசிக்கலாம், எதுக்கு சபைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களிடத்தில் எபேசு சபைக்கு எழுதுகிறார், சரியா? அப்போ எபேசு பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்க விலையேற பெற்ற ரட்சிப்பை நம்மை போல ரட்சிப்பை பெற்றிருந்தவர்கள் அவர்களும் அவர்களை போல நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட சபைக்கு ஆவியானவர் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானத்தினாலே வெறி கொள்ளாமல் மதுபானத்தினால் நிறையாமல் ஆவியினாலே நிறையுங்கள் என்று சொல்லி நிறைந்து கொண்டே இருங்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஏன் சபைக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், கவனிங்க, அந்த நாட்களிலே நான் ஏற்கனவே போன வாரம் கூட சில காரியங்களை சொன்னேன். அந்த நாட்களிலே முதல் நூற்றாண்டில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுன்னு சொன்னால், எதுக்கு எடுத்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, கூடி, நான் ஏற்கனவே போனவங்க கூட சொன்னேன், எதுனாலும் என்ன செய்வாங்க, கூடி என்ன செய்வாங்க, அவங்க நல்லா என்ன அந்த கூடி வர்றதும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கூடி வர்றதும் அந்த மதுபானங்களை அருந்துவதும் அதுக்கு பிறகு மற்ற அசுத்தமான காரியங்களுக்குள்ள அசுத்தங்களை ஆவலோடு நடப்புகிற காரியங்கள் போன வாரம்லாம் நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப என்ன செய்தாங்க அந்த நாட்களிலே இப்போ இருக்கிறது போல தான் அந்த நாட்களிலே அப்படி என்ன செய்தாங்க செய்து கொண்டு வந்தார்கள், சரியா? அப்போது கூடி வரும்போதெல்லாம் அந்த பார்ட்டின்னு சொல்லக்கூடிய கூடி வர எப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க, அது போல் கூடி வருகிற காரியங்கள் உண்டு. அப்படி கூடி வரும்போதெல்லாம் அவங்க மதுபானம் அருந்துவதும் அசுத்தமான காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து காம விகாரத்தான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து போவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. இது சமூக ரீதியாக, சரியா, சோஷியல் ரீதியாக சொன்னால் சமூக ரீதியாக செய்தாங்க. சமூக ரீதியாக மாத்திரம் அவர்கள் முதல் நூற்றாண்டில் செய்யலை. முதல் நூற்றாண்டில் அவர்கள் மத ரீதியாக ரிலிஜியஸ் அடிப்படையில்
மத ரீதியாகவும் இது போல காரியங்களை செய்தாங்க. இப்போ நான் சொன்னது ஒரு பார்ட்டின்னு கூடிக்கொள்றதும் அந்த காரியங்கள் செய்கிறது அது வந்து சமூக ரீதியான ஒரு காரியம். மத ரீதியில் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் கடவுள் பெயரை சொல்லி கடவுள்கள் ஆண்டவர் மட்டும் தான் கடவுள், இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கடவுள். ஆனால் அவர்கள் வணங்கினதான கிரேக்க கடவுள் சொல்லக்கூடிய சில கடவுள் ஜேவுஸ்ன்னு சொல்லக்கூடிய சில கடவுள், அப்போ அந்த கடவுளுக்கே விருப்பம் எதுன்னு சொன்னால் கூடி வந்து குடிக்கிறது தான் கடவுளுக்கு விருப்பம், இல்லைன்னா கடவுளே கோச்சிக்குவார். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. சரியா? அப்போ மத ரீதியாக என்ன செய்யணும், கூடி வரும்போது மதத்தின் அடிப்படையில் கடவுள் பெயரில் அவர்கள் கூடுகிறதான வேலையில் கூட அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் இந்த மதுபானத்தை செய்தார்கள், அவர்கள் அருந்தினார்கள். அப்படிப்பட்ட கலாச்சாரம் இருந்தது. சரியா? அப்படிப்பட்ட கலாச்சாரம் மத ரீதியாக கூடுகிற காரியம், இல்லைன்னா கடவுளுக்கு கோபம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள். அதனால் ஆண் பெண் எல்லாருமே என்ன செய்தார்கள்னு சொன்னால் அந்த மதுபானத்தை அருந்துகிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்தது இருந்ததுன்னு சொல்லி அந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. சரியா? அதனால தான் பவுல் என்ன செய்கிற இடத்துல எழுதுகிறார். அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பைபிளில் அதை பார்க்க முடியும். எங்கே அப்படின்னா பவுல் வந்து கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசுகிறதுக்கு முன்பாக 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசுவார். அதுக்கு முன்னாடி 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். என்ன வார்த்தை பயன்படுத்துவார்னு சொன்னா 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஏன் சபைக்கு தான் சொல்றாரு? மறுபடியும் விக்கிரகாராதனை விட்டு வந்த ஆட்களை பார்த்து என்ன சொல்றாரு? விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள்னாரு. ஏன்னா நான் சொன்னது அந்த முதல் நூற்றாண்டுல சரியா கொரிந்து பட்டணத்துல காணுங்க, இது வந்து எபேசு வந்து ஆசியா இதில் இருந்துச்சு. சரியா? இது வந்து அகாயா நாட்டில் இருந்தது. கொரிந்து சபை வந்து அகாயா நாட்டில் இருக்கிற கொரிந்து பட்டணத்தில் இருந்தது. அங்கேயும் அப்படிதான், அங்கேயும் அந்த மாதிரி என்ன செய்தாங்கன்னு சொன்னா ரிலீஜியஸ் அடிப்படையில் மத ரீதியாக அவர்கள் கூடி வரும்போது கூட என்ன செய்தாங்கன்னு சொன்னா நல்லா என்ன செய்வாங்க, நல்ல மதுபானம் மருந்து நல்லா சாப்பிடுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே என்ன செய்யுது இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அங்கே அவர் அதை சொல்லுவார் பாருங்க. என்ன சொல்லுவார்னா, நாம கிறிஸ்தவர்கள் நாம அந்த மாதிரி விக்கிரக காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்களில், விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. விக்கிரகங்களோடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமானாலும் அது என்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கலந்து கொள்ள கூடாது. சரிங்களா? அதுதாங்க சொல்லுவார். அப்போ அந்த விக்கிரக சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த இடத்துல அவர் சொல்லுவார் பாருங்க. என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறீங்க, அதே நேரம் அந்த விக்கிரக கோயிலில் போயிட்டு அவன் வந்து அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க மதுபானம் சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பாடு போஜனம் சாப்பிட்றாங்க, அதில் போய் நீங்கள் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறத என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அங்கே வாசிங்க 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? 20ஆம் வசனம் வாசிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களே தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. பாரு எப்படி சொல்றாரு, பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவரு அங்க சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, அந்த கோயில்களை விக்கிரகத்தின் அடிப்படையில் சரியா அவர்கள் அதை மையமாய் வைத்து மதத்தின் அடிப்படையில் அவர்கள் கூடி வந்தபோது அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவர்கள் சாப்பிட்டாங்க, அவங்க போஜனம் பண்ணினார்கள், பானம் பண்ணினார்கள். அப்போ கேட்குறாரு, கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிற கிறிஸ்துவனாகிய நீ அந்த மாதிரி போய் என்ன செய்யலாம், பங்கெடுக்கலாமா? அந்த மாதிரி போய் என்ன செய்யலாம், நீ அங்கே போய் மதுபானம் அருந்தலாமா? சரியா? அவங்க செய்கிறத நீ செய்யலாமா? அவங்க அந்த மாதிரி சாப்பிட்ற காரியங்களை நீ கொஞ்சம் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாமா? விக்கிரகத்து படத்தை சாப்பிடுவான், அதை நீ சாப்பிடலாமா? அப்படிங்கிற மாதிரி காரியத்தை நீ செய்கிறார், கொண்டு வர்றார். சரியா? நம்மளை மாதிரி தான் அவங்களும் முதல் செஞ்சுரியிலும் உடனே என்ன பண்ணுவான், அதை அந்த வச்சா குடுமி இல்லைன்னா மொட்டை அப்படின்னு மாதிரி எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணுவான், திடீர்னு வேறு ஏதாவது யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்போ அரிசி கூட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பான் அப்படின்ட்டு உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் வருஷத்தில் கடையில் விற்கப்படும் எதையும் வாங்கி பூசிங்கன்னு வரு. சரியா? அது குறித்து இங்கே எதுவும் கேட்க வேணாம், ஏன்னா எல்லாம் அடுத்த வருஷம் பூமியாக நிறைவும் கர்த்தருடையது. சரியா? அதனால் கடையில் விற்கிறது என்ன செய்யும், வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்காத அப்படின்வார். அடுத்து 27ஆம் வசனத்தில் அவிசுவாசி ஒருவன் உன்னை விருந்து கலைச்சான், அவன் ஃபங்க்ஷன், அவன் வீட்டு ஃபங்க்ஷனில் விருந்து கலைச்சா என்ன நீ போக மனதாக இருந்தால் மனசாட்சி மொத்தம் ஒன்றை விசாரி என்ன பண்ண போ, நீ அங்கே உன் மனசாட்சி குற்றப்படுத்த தான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சரியா? ஆனால் எங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்னா, அந்த கடவுள் பெயரை சொல்லி சரியா விக்கிரகங்களுக்கு வந்து சொல்லி அதுக்காய் செய்கிற காரியங்கள், சரியா அது மாதிரி செய்கிற காரியங்களில் என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ள கூடாது. சரி, இப்போ நான் உங்களுக்கு நமக்கு புரிஞ்சுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சரியா பட்டம் போட்டிருக்காங்க, நீ பட்டம் இறக்குறேன், பட்டம் போடுறேன், இறக்குறது போடுறது இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம
போய் கலந்து கொள்ளக்கூடாது. சரியா? இப்போ நம்ம லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி மற்ற அவிசுவாசிகளுடைய விருந்துகளில் நம்ம கலந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த மாதிரி விக்கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் செய்யக்கூடாது, நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. சரிங்களா? அதில் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரிக்டான சீன் நம்ம இருக்க வேண்டும். சரிங்களா? ஏன்னா அது விக்கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். புரியுதா இல்லையா? சரியா? மற்ற ஃபங்க்ஷன்லாம் இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட நபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரியா? ஆனால் இது விக்கிரகத்தை வச்சு செய்கிற காரியமாக இருக்கிறதுனால அதுதான் அங்கே சொன்னார். சரியா? ஆனால் அந்த நாட்களில் கவனிங்க, அந்த நாட்களில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ அப்படி மதத்தின் அடிப்படையில் இப்போ செய்கிறதில்ல. ஆனால் முதல் நூற்றாண்டில் அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அதனால தான் கொரிந்து சபைக்கு அப்படி எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, மதத்தின் அடிப்படையில் அவர் கூடி வந்தாலும் கூட என்ன செய்தாங்கன்னா, நல்லா என்ன செய்தாங்க, மதுபானம் அருந்தக்கூடிய காரியங்கள் இருந்துச்சு. சரிங்களா? அது அகாயா தேசத்தில் மாத்திரமில்லை, கொரிந்து பட்டணத்தில் மாத்திரமில்லை, ஆசியாவில் இருக்கிறதான எபேசு பட்டணத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. ஏன்னா எபேசு பட்டணம் விக்கிரக ஆராதனை இருந்தது. அதனால் எபேசு சபைக்கு அவர் எழுதும் போது அவர் கான்ட்ராஸ்ட் பண்ணி எழுதுறார். எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், துன்மார்க்க ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதனால தான் அந்த மாதிரி காரியத்தை செய்கிறார், கொண்டு வரார். என்ன கொண்டு வராரு? எபேசு சபையில் ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்கிறாரு, நீ அவங்கள மாதிரி அவங்க முதல்ல இருந்து அந்த வித்தியாசத்தை பண்ணிட்டு இருப்பார்ல. நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. சரியா? அவங்க காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. சகல அசுத்தங்களையும் அவளோட நடப்பிக்கலாக இருப்பாங்க. புத்தியில் அந்தகாரப்பட்டவங்களாக இருப்பாங்க. இருதயத்தில் கடினப்பட்டவங்களாக இருப்பாங்க. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருப்பாங்க. உணர்வு இல்லாமல் இருப்பாங்க. அவங்க சகலவித அசுத்தங்கள் அவளோட நடப்பிக்கலாக இருப்பாங்க. சரியா? இப்படிலாம் அவங்க இருப்பாங்க. ஆனால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா, வாக் இன் லைட் அப்படின்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொன்னால் அதில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒன்று நம்முடைய லைஃப்னால நம்ம அவர்களை என்ன செய்ய வேண்டும், அவர் செய்கிற கிரியைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நாம் காலத்தை புரோஜனப்படுத்த தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ள முடியாது. காலத்தில் என்ன செய்ய வேண்டும், நம்ம புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக சொல்கிறது என்னன்னா, நிறைந்து கொண்டே இருங்கள். அதனால் என்ன நிறைந்து கொண்டே இருங்கள்னு சொன்னால், மதுபானத்தான் நிறைந்து கொண்டே இருக்காதீங்க, ஆவியினாலே நிறைந்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. அப்போ அதுதான் அந்த இடத்துல பவுல் இந்த காரியத்தை சொல்கிறது செய்யணும் பார்க்க. மறுபடியும் வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்கள் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, கவனிங்க, அந்த மதுபானம் அப்படிங்கிற காரியம். சரியா? கவனிங்க, முக்கியமானது. இப்போ தமிழ் பைபிளில் டிரான்ஸ்லேஷன் எரர், மொழிபெயர்ப்பினுடைய பிழை இருக்கிறது. அதனால் சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தமிழ் பைபிளை எடுத்து வச்சு மதுபானம் சாப்பிடலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான காரியங்களை கொண்டு வராங்க. பைபிள் எங்கேயுமே மதுபானம் சாப்பிடுவதற்கு வேதத்தில் எங்கேயுமே அந்த வேதம் நமக்கு அனுமதி தரவில்லை. கரங்குத்தல்ல சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா? அப்போ எப்படி தமிழ் டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரோமரில் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிங்க. மாம்சம் இங்கிலீஷ்ல போடுப்பாது. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவா இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். அல்லேலூயா. இங்கே பாருங்க, மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் அப்படின்னு இருக்குல்ல தமிழில். மதுபானம் பண்ண விட இடரலாகவே மதுபானம் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில், இட் இஸ் குட் நாட் டு ஈட் மீட் ஆர் டு ட்ரிங்க் ஒயின். சரியா? ஒயின் அப்படிங்கிறத, சரியா, ஒயின்னா திராட்சரசன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும் இந்த இடத்துல. இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். கரங்குதல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தண்ணீரை மதுபானமாக மாற்றலை. சரியா? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். சரிங்களா? அப்போ அந்த திராட்சரசம் விருந்துகளில் தரப்படுகிற, திருமணங்களில் கொடுக்கப்படுகிற, அவங்க கலாச்சாரம். நம்மள போனால் ஜூஸ் கொடுப்பாங்கல்ல, நம்மள போனால் வெளியில் போன உடனே ஜூஸ் தராங்களேங்க. வெளியில் வந்த பிறகு ஐஸ்கிரீம் பாப்கார்ன்லாம் தராங்க. உள்ளே போகும்போது ஜூஸ் கொடுக்குறாங்க. சரியா? புரியுதா? அந்த மாதிரி ஜூஸ் கொடுங்க. அவங்க இதில் திராட்சரசம். சரிங்களா? அதை தான் இங்கே மொழிபெயர்க்கப்பட்ட திராட்சரசத்தை குடிக்கிறதாவது அப்படி தான் அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணுமே தவிர, தமிழில் பைபிள் எப்படி போட்டாங்கன்னா மதுபானம் அப்படின்னு போட்டாங்க. சரியா? அப்போது இந்த இடத்துல இது டிரான்ஸ்லேஷன் எரராக இருக்குது. சரியா? அப்போது உண்மையாக டிரான்ஸ்லேஷன் எப்படி வரணும் அப்படின்னா திராட்சரசம் வரும். சரிங்களா? இன்னும் பிரச்சனை இருக்குது. நம்ம தமிழ் பைபிளுடைய நம்முடைய மொழிபெயர்ப்பில் இன்னும் சில பிரச்சனை இருக்குது. என்னென்னா, தெளிவாக பைபிளில் கிரேக்க மொழி எழுதப்பட்ட புதிய ஏற்பாடுலையும் சரி, பல ஏற்பாடும் காமிக்கிறேன். என்ன சொல்லுது அப்படின்னா, புதிய ஏற்பாடு தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மதுபானம் அருந்துறவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் பரலோகத்துக்கு வரமாட்டான். மதுபானம் அருந்துற யாராக இருந்தாலும் சரி, அவன் பரலோகத்துக்கு வரவே மாட்டான். அப்படி தான் பைபிள் மறுபடியும் சொல்லுது. சரியா? ஆனால் நம்ம பைபிளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா,
அந்த மதுபானன்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க. பாரு, எங்கே போடக்கூடாதோ அங்கே போட்டு, சரியா, எங்கே போடணுமோ அங்கே போடாது விட்டுருக்காங்க. எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிங்க. ரோமர் 13:13 வாசிங்க. களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். களியாட்டும் ரோமர் 13:13 களியாட்டும் என்னன்னு போட்டிருக்கு? வெறின்னு போட்டிருக்குல்ல, வெறின்னு போட்டிருக்கு, சரியா. ஆனால் உண்மையாக இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அது இங்கிலீஷில் போட்டிருந்ததுலப்பா, இங்கிலீஷில் மேலே வந்ததில்ல. ஓகே, லெட் அஸ் பிஹேவ் ப்ராப்பர்லி இந்த டே நாட் இன் கரோசிங் ட்ரங்கன்னஸ். அங்கே பார்த்தீங்களா, ட்ரங்கன்னஸ்ன்னு போட்டிருக்கு, சரியா. அப்படின்னா பொது மொழிபெயர்ப்பில் காமிக்கிறேன் இந்த வார்த்தையை. அந்த ஸ்லைடு போட்டுப்பா, பவர் பாயிண்ட் கவனிங்க. பொது மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, அதில் எப்படி போட்டிருக்கு பாருங்கள், ரொம்ப இதுவாக இருக்கும். நம்மள வந்து வெறின்னு போட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்ன வெறி, சரியா, நம்ம வெறின்னு வாசத்துக்கு போயிடுவோம், சரியா. ஆனால் இங்கிலீஷ் பைபிளுக்கு தானே அது வந்து ட்ரங்கன்னஸ்ன்னு சொல்லுது, சரியா. நீங்கள் தமிழில் பொது மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பொது மொழிபெயர்ப்பு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த இடத்துல குடிவெறி அப்படின்னு என்ன செய்யும் அங்கே பாருங்கள். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக, களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. ரோமையர் 13:13 குடிவெறி, சரியா. ஆனால் நம்மள வெறின்னு போட்டிருக்கு, சரிங்களா. அப்போது அந்த குடி அப்படி அந்த மதுபானம் அப்படிங்கிறத நான் சொன்னேன், தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா, அங்கேயும் இங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பிரச்சனை இருக்குங்க. 1 Corinthians 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 Corinthians 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. 1 Corinthians 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இந்த ஸ்லைடில் போடுப்பா, ஸ்லைட் அடுத்த ஸ்லைட் போடுங்க. கவனிங்க, அநியாயக்காரர் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் அறியீர்களா, வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படிங்க. அப்போ அவங்க சொல்லுது, தீங்களை போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீங்க. பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுருக்களோ ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர். அடுத்த ஸ்லைடு போடுப்பா, அடுத்து போடுங்க. திருடர், பேராசை உடையோர், அங்கே பாருங்க, குடிவெறியர், நம்மள வெறியன் இருக்கும், குடிவெறியர், பழித்துற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்வது இல்லை. தீர்ப்பில் ஏற்கனவே எழுதப்பட்டாச்சுங்க. வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தையில் ஒரு உறுப்பாயில் ஒழிந்து போகாதுங்க, சரியா. அப்படின்னு சொன்னால் தெளிவாக இங்கே பைபிள் எழுதப்பட்டிருக்குது. குடிக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் பரலோகம் வரமாட்டான், சரியா. அது நீ சோஷியல் ட்ரிங்கரோ, சமுதாய ரீதியாக குடிப்பியோ, அல்லது அக்கேஷ்னல் ட்ரிங்கரோ, எப்பயோ ஒரு டைம் குடிப்பியோ, அல்லது எப்பவுமே குடிப்பியோ, நீ வரமாட்ட அப்படின்னு பைபிள் சொல்லுது, சரியா. அதனால் உங்களே அந்த முந்தின ஸ்லைடு போடுங்க. ஏமாந்து போகாதீங்க, உங்களே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. இறையாட்சி உரிமை இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள், சரியா. அதனால் சபையில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள யாருகளையும் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கம், சரியா. இது கெட்ட பழக்கம்தான், எப்பயா ஒரு டைம் தான், வரமாட்ட பைபிள் சொல்லுது, வரமாட்ட, சரியா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்நாள் வரைக்கும் நீ இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, இன்றைக்கி வசனம் தெரிஞ்சுன்னா இனிமே சொல்ல முடியாது எனக்கு தெரியாதுன்ட்டு, சரியா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ மதுபானத்தால் நிறையாத, ஆவியினால் நிறைந்துரு. அல்லேலூயா. ஆமாம், சரியா. அப்போது அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏன் பாஸ்டர் இப்படி இங்கே சொல்கிறாரு சபையில் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். நான் கூட உங்களை மாதிரி தாங்க இருந்தேன், உங்களை மாதிரி தான் நான் கூட இருந்தேன், சரியா. ஆனால் ஒரு டைம் நான் பயங்கர ஷாக் ஆனேன். எப்போ ஒரு டைம் பயங்கர ஷாக் ஆனேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப நம்பினேன் அவர். ஆனால் அவர் இது நல்லா தான் பைபிள்லாம் தூக்கிட்டு வருவார், சபைக்கெல்லாம் வருவார். இப்போ இல்லை சர்ச்சில், இப்போ அவர் ஆண்டுகிட்டே இல்லை. ஆனால் நல்லா ப்ரைஸ்லாம் சொல்லுவார், வசனம்லாம் சொல்லுவார், நல்லா சொல்லுவார். ஏன்னா கூட நல்ல ஊழியத்தில் நல்லா உதவியாக இருப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் அது வெளிப்பட்டது. அப்புறம் அவங்க மனைவிகிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார் பாஸ்டர் உங்கள்கிட்ட, நீ யார்ட்டையும் சொல்லலை, நானே மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு வேதனைப்படுறாங்க, சரி. அந்த பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இப்போ அவருக்கு இப்போ வரைக்கும் இருக்குது, ரட்சிக்கப்பட்டவர், சரியா. நான் ஆனால் பயங்கர ஷாக் எனக்கு, எங்களுக்கு பயங்கர ஷாக். அவரா அப்படின்னு அப்படி தான் கேட்டேன் நான் ஒய்ஃப்கிட்ட, சிஸ்டர் இவரா அப்படி அப்படின்னு. ஆமாம், அவர் சிகரெட் அடிப்பார், தண்ணியும் அடிப்பார், அப்படி தான் இருக்காங்க.
நாங்கள் குடும்பமாக நாங்கள் மறைச்சிட்டோம். குடும்பமாக பேக் பண்ணுறாங்க அவரை. எங்கே இதுக்கு சொல்லுங்கள், எங்கே பேக் பண்ணுறாங்க? நரகத்துக்கு. குடும்பமாக பேக் பண்ணுறாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, நம்மள யாரும் சரியா மேலே பெனியல்லையும் சரி, இங்கே பெத்தையிலையும் சரி, ஆண்டையிலையும் கேட்குறாங்க சரி, இது வசனம் நான் சொல்கிறது, என் வார்த்தை இல்லை. அது எனக்கும் பொருந்தும். சரியா? நானும் ஒரு காலத்தில் குடிகாரன் இருந்தவன் தான். அப்போ எனக்கும் பொருந்தும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, நீ ஒரு சிப்பு எடுத்தால் கூட நீ குடிகாரன் தான். நான் லேசாக ஒரு சிப்பு தான் எடுத்தேன் நிறையா. சரியா? நீ குடிகாரன் தான். 10 கொலை பண்ணவனும் கொலைகாரன் தான், 1 கொலை பண்ணவனும் கொலைகாரன் தான். சரியா? அதனால் இது ரொம்ப சீரியஸான விஷயம். பைபிள் தெளிவாக சொல்லுது, அவங்க வரமாட்டாங்க, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்க. இப்போ கொரிந்து சபையில் எப்படி சொல்லிட்டாரு, கலாத்திய நாட்டுக்கு வரும்போது அங்கே கலாச்சாரம் வேறு, அங்கே கலாச்சாரம் வேறு, யூஎஸ் மாதிரி அமெரிக்கா மாதிரி அது கலாத்திய சபை கலாத்திய நாட்டில். ஆனால் அவங்களுக்கு வந்து குடிங்க நான் சொல்கிறேன்னு ஏன் இல்லவே இல்லை. நீங்கள் அடுத்த ஸ்லைடு பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5ல் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெறிகள் வந்துலாம் இங்கே பாருங்க, ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். ஊனியல்பனா ரத்தமும் மாம்சம் உள்ள செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு. அடுத்த ஸ்லைட் போடுப்பா. அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலவி ஆகும். குடிவெறி இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சி உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ மாற்றி சொல்ல, அதே இப்போது மீண்டும் சொல்லுகிறேன். கலாத்திய சபையானாலும் சரி, கொரிந்து சபையானாலும் சரி, சபைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிற விஷயம்னா, குடிவெறி இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவது இல்லை. அதுதான் பைபிள் சொல்லுது. சரியா? அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இறை ஆட்சிக்குள்ளே வரமாட்டாங்க. அதுதான் பைபிள் சொல்கிற காரியம். நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னு வைங்க, நீதிமொழிகள் 23ல் இந்த காரியத்தை கூட சொல்லியிருக்கோம். நீதிமொழி 23ல் நீங்கள் நிறைய நம்ம அது ரெகுலராக ஒரு மாதம் வாசித்திருப்போம் இல்லையா? யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் வாசிச்சிருங்க. அப்போ நீதிமொழி 23ல் 29லேருந்து வாசிங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். எப்படி போட்டிருக்கல? சரியா? யாருக்கு வேதனைகள்? மதுவான இருக்கிற இடத்துல தங்கி தரிப்பவர்கள் கலப்புள்ள சாராயத்தை நாடவர்களுக்கு தானே. ஆறுமாறவனைகளை பேசுவாங்க, சொரணை இல்லாமல் இருப்பாங்க, திரும்பி எப்போ குடிக்க போவேன் அப்படின்வாங்க. இப்படி இருக்குது. ஏசையால் சொல்லப்பட்டு அதிகாலையில் எழுந்து குடிக்க போகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. சரியா? இது பழைய ஏற்பாட்டில் ஆரோனுடைய பிள்ளைகள், ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஆரோனுடைய பிள்ளைகள். சரியா? அது நாதாப் அபியும் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. லேவியராகும் 10ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு போனாங்க கர்த்தருடைய சந்நிதியில். 2ஆம் வசனம் பாருங்கள், லேவியர் 10:2. அப்போது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். அப்படி பார்க்குறோம். அவங்க எப்படி அந்நிய அக்கினியை எப்படி உள்ளே கொண்டு போனானுங்க? ஆரோன் ஆசாரியனுடைய பிள்ளைகள் அந்நிய அக்கினியை கொண்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ஆனாலும் அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு போனாங்க. ஒரு துணிகரம். எப்படி கொண்டு போனானுங்க? துணிகரம். எது அவங்கள செய்ய வச்சது அப்படின்னா மதுபானம். 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு மதுபானம் என்ன செய்ய வைக்கிது அப்படின்னா கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு போக வைக்கிது. அங்கேயே ஆண்டவர் அவங்க 2 பேர் செத்த பிறகு ஆண்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார் ஆரோன்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. 8, 9. கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால்
ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அவனை செத்தவன சொல்லுவார் ஆண்டவர். அப்போ அவனுக்கு என்ன பண்ணிட்டு போயிருக்கானுங்க? 2 பேருமே தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணானுங்க? அந்நிய அக்கினி உள்ள கொடுக்குறாரு. துணிவு தண்ணி அடிச்சு என்ன செய்யறது? தாறுமாறானவங்களை பேசுறது, புத்திகரமாக நடக்கிறது. சரியா? 2 பேரும் அன்றைக்கே செத்தானுங்க. ஆரோனுடைய பிள்ளைகள், ஆசாரியன் பிள்ளைகள். சரியா? ஆண்டவங்க சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவங்க இந்த மாதிரி உன் பிள்ளைங்கள் வரும்போது சரியா சாகாது இருக்கணும், மதுபானம் நினைச்சக்கூடாது, அருந்தக்கூடாது. சரியா? இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சம்பவம் தான். அதே பழைய ஏற்பாட்டில் நல்லா கவனிங்க. அதே பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் ஒரு 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 குலம் கோத்திரம்னு சொல்லும். அப்படி ஒரு குரூப்பு எரேமியா நாட்களில் சரியா ஆண்டவர் சொல்லுவார், எரேமியா நீ அவங்ககிட்ட போ, அவங்க ஃபேமிலியில் போய் அவங்கள தேவாலயத்தில் கிட்ட கூப்பிட்டு அவங்ககிட்ட திராட்சை ரசம் குடிக்க சொல்லுன்னு சொல்லுவார். சரியா? திராட்சை ரசம் குடிக்க சொல்லு பார்ப்போம். அவன் என்ன சொல்கிறான் பாரு அப்படின்பார். சரியா? அப்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறது இல்லைன்னுவாங்க. சரியா? ஏன் திராட்சை ரசம் குடிக்கிறது இல்லை அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய முற்பு தான் யோனதாப்னு ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், எரேமியா 35ஆம் அதிகாரத்துவாங்க அங்கே ஏற்கனவே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் எங்கள் முற்பிதா அப்படின்னு சொல்லுவான். எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. 2வது வசனம். நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். திராட்சரசம் குடிக்க கொடு அப்படின்னாரு. 5ஆம் வசனம் வாசிங்க. 5:6. திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். எங்கள் முற்பிதான் யோனதாப் சொன்னாரு, குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரியா? திராட்சை ரசத்தை குடிக்கூடாதுன்னு சொல்ல. திராட்சை ரசமே குடிக்கல அவனுங்க. அவங்க யாருன்னா இஸ்ரேல் மக்கள் கிடையாது. இந்த குரூப் ரேகாபியர் குடும்பம் அப்படிங்கிறது இஸ்ரேல் மக்கள் கிடையாது. இவங்க கேனியர்கள்லாம் மீதியானியர்கள். ஏன்னா மோசையோட மாமனாருடைய அந்த 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 குரூப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நியாயாதிபதிகளில் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 1:16. மோசையின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். ஓகே, கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரும் கூட பேரிச்ச மோசையின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 2:55 வாசிங்க. 1 நாளாகமம் 2:55. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. கேனியர், ரேகாப்பின் குடும்பம் கேனியர். சரியா? யூதா மக்களோடு சேர்ந்து குடியிருந்தார்கள். ஆனால் இவர்கள் யூதர்கள் அல்ல, இவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, இவர்கள் மீதியானியர்கள். சரியா? அப்படியே ரேகாப்புடைய குடும்பம். ஆனால் அவங்களே முற்பிதாவில் யோனதாப் சொன்னது தான் ஆண்டவர் கேட்பார் எரேமியா கூப்பிட்டு, அவங்களை பார்த்தியா அவன் முற்பிதா யோனதாப் சொன்னதுக்கு இந்த நாளில் இருக்க சந்ததி அதை ஃபாலோ பண்ணிட்டு வருதே. சரியா? அப்போது பிதாவாகிய தேவன் நான் சொல்ல என் ஜனம் என்ன செய்ய மாட்டேது, ஃபாலோ பண்ண மாட்டேது, பின்பற்ற மாட்டேதுன்னு சொல்லி எரேமியா அதுக்கு தான் போய் அங்கே இது பண்ண சொல்லுவார் ஆண்டவர். போய் அவங்கள போய் திராட்சை ரசம் குடி சொல்லுன்னு சொல்லுவார். எதுக்குன்னா இதை கேட்கறதுக்காக தான். எரேமியாட்ட உன் ஜனம் எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு வர ஆண்டவர். சரியா? அவங்க பாரு எப்படி இருக்கான்னு பார்த்தியா, புறஜாதி அவனுங்க. சரியா? ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவன் முற்பிதாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிதாவாகிய தேவன் நான் சொல்லி என்ன செய்யலை, என் ஜனம் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். சரியா? அப்போது எங்கேயுமே கவனிங்க, பைபிள் தான் சொன்னேன், பைபிளில் எங்கேயுமே சரிங்களா மதுபானம் அருந்துவதற்கு அனுமதி கொடுக்கப்படலை. எங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் மதுபானம் அப்படின்னு எடுத்தாலும் அது டிரான்ஸ்லேஷன் எரராக தான் இருக்குமே தவிர, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது இன்டாக்சிகேஷன், அதாவது போதை ஏற்றக்கூடிய இதை சொல்லாது. திராட்சை ரசத்தை மாத்திரமே பைபிள் குறிக்கும். சரியா? அதனால் திராட்சை ரசம் அப்படிங்கிறத பவுல் தீபத்தி கூட சொன்னார், நீ அடிக்கடி வருகிற பலவீனத்து தண்ணீர் மாத்திரம் குடிக்காமல் வயிற்று வலிக்கு என்ன பண்ணு, திராட்சை ரசம் சேர்த்துக்கொள்ளினார். தண்ணி அடிக்க சொல்ல தீமத்திய பவுல். சரியா? உனக்கு வயிறு வலி இருந்தால் தண்ணி அடின்னு சொல்ல. சரியா? டாஸ்மாக் கடைக்கு போ, ஒயின் ஷாப் போன்னு சொல்ல, திராட்சை ரசம் சேர்த்துக்கு பாடினார். புரியுதா? அப்போ பைபிள் தெளிவாக நமக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால்,
மதுபானம் வந்து கூடாது சொல்லப்படும். இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. ஆவியினாலே நிறைந்து கவனிங்க. இப்போ என்ன, இப்போ இந்த இடத்துல ஆவியினால் நிறைந்து அப்படின்னு வருதுல்ல, உடனே நம்ம எப்படி எடுத்துக்கூடாது இந்த காரியத்தை அப்படின்னு சொன்னால், ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொன்னால் ஓகே, அப்போ பரிசுத்த ஆவியினால சரியா, பரிசுத்தாவியினுடைய அந்த என்ன சொல்கிறது ஞானஸ்தானம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி இந்த வசனம் சொல்லவில்லை. அது தவறான இன்டர்பிரிட்டேஷன், வியாக்கியானம், தவறான உபதேசம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி இந்த வசனம் சொல்லவே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஆவியினால் நிறைந்துன்றார். சரியா, யார்கிட்ட சொல்கிறாருன்னா, ஏற்கனவே பாரத திவாகர் சொன்னது போல் ஏற்கனவே பரிசுத்தாவியை பெற்ற இடத்துல தான் சொல்கிறாரு நீங்கள் ஆவியினாலே நிறைந்திருக்கணுன்றார். இதே எபேசு நிருபத்திலே நம்ம பார்க்க முடியும். எப்போ பரிசுத்தாவியை சபையார் பெற்றுக்கொள்கிறோம், எப்போ நம்ம பெற்றுக்கொள்கிறோம் பரிசுத்தாவியை அப்படின்னா, தனியாக ஒரு அனுபவம் இல்லை. எப்போ பெற்றுக்கொள்கிறோம், சரியா, எப்போது, அந்த அப்படி கேட்போம் வார்த்தை, எப்போது, அந்த வார்த்தை கொஞ்சம் எப்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். சரியா, வாசிங்க எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம் வாசிங்க. எபேசு 1ல் 13 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. எப்போது விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. எப்போது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியினால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த. ஏன்னா கவனிங்க, பைபிள் எங்கேயுமே என்ன சொல்லலை அப்படின்னு சொன்னால், கவனிங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பைபிள் வந்து கட்டளையாய் சொல்லவில்லை. கட்டளையாக எங்கேயுமே பைபிளில் இல்லை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்க வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், விசுவாசம் முழுவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், அதெல்லாம் கட்டளை. கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, கட்டளை, பிரதான கட்டளை அப்படி சொல்கிறோம், பிரதான கட்டளைன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கேயுமே பைபிளில் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கட்டளை இல்லை. அது வாக்கு தத்தம். கரங்க தெளிவாக சொல்லுவோமா, அது கிஃப்ட்டு, அது அவரே தர்றது. சரியா, நாம் அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. அது அவரே செய்கிறது, அவரே தர்றது, அது கிஃப்ட்டு. அது வாக்கு தத்தம், ப்ராமிஸ். அது ப்ராமிஸ். நீங்கள் பரிசுத்தாவி குறித்து வர்ற வசனங்களை நீங்கள் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், ஒரு 7 வசனம் டக்குன்னு வேகமாக பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டினுடைய காரியத்தில் அங்கே அப்படி தான் சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கோன்னா, இட்ஸ் அ ப்ராமிஸ். அது வந்து அவர் தர்றாருப்பா அப்படி சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், மத்தேயு 3:11 அவர் இயேசு கிறிஸ்து அக்னியினால், கடகடன்னு வசனத்தை போடுப்பா, மத்தேயு 3:11 அவர் இயேசு கிறிஸ்து அக்னியினாலும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் கொடுப்பார், நீ பெற்றுக்கொள்வ. இட்ஸ் அ ப்ராமிஸ். சரியா, அவரே கொடுப்பார். சரி, அவர் கொடுப்பார். நீங்கள் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பாருங்கள், இதே சொல்லிருக்கு. மார்க் 1:8 இயேசு கிறிஸ்து சரியா ஜலத்தினால ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானம் கொடுக்குறான். சரியா, அக்னி அவர் பரிசுத்தாவினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் யார் கொடுப்பா? அவர் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அவரோ பரிசுத்தாவினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவரே கொடுப்பார், அவரே கொடுப்பார். சரியா, வேற எந்த காரியங்கள் இல்லை. அவர் தான் கொடுக்கிறவர். அப்படி தான் சொல்லியிருக்கு. லூக்காவில் வந்தீங்கன்னா, லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்கா 3:16 பாருங்கள். அங்கேயும் தான் சொல்லியிருக்கேன், ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் யார்? யோவான் ஸ்நானம் கொடுத்தேன். சரியா, பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் அவர் தான் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு பரிசுத்தாவின் அக்னியால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் கொடுக்கிறவர், அவர் கொடுப்பார். ஒரு கூட்டத்துக்கு பரிசுத்தாவினால் கொடுப்பார். விசுவாசி ஆதரவு அக்கினினாங்க. அது எப்படி கொடுக்குறது? நியாய தீர்ப்பை குறிக்கிறது, நரகத்தை குறிக்கிறது. அவங்களுக்கு அப்படி கொடுப்பாரு. விசுவாசிக்கிறவங்களுக்கு சரியா அவரை கொடுப்பாரு. பரிசுத்தாவினை செய்வார், கொடுப்பார். ரெண்டையும் கொடுக்குறவர் அவர் தான். அப்படி தான் சொல்லியிருக்கு. சரியா, கொடுப்பார் அப்படி சொல்லு. சரிங்களா, நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை 1ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் யார் தேவகுமாரன்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போது தேவனோட பேசினார். யோவான் ஸ்நானம் சொல்லுவார், பரிசுத்தாவி யார் மேலே இறங்கி வருதோ அவர் தான். ஏன்னா அவர் தான் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். இஸ் அ கிவர். அவர் தான் கொடுக்கிறவர். அப்படி தான் பைபிள் சொல்லுது.
சரியா, கொடுக்கிறவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக ஆண்டவரே சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது என்ன சொல்லுவார் பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம் 4ஆம் வசனம். 1ஆவது அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யோவான் ஞானஸ்நானம் ஜலத்தினால் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்கு பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பெறுவீர்கள். நீங்க கண்டிப்பா பெறுவீர்கள். சரி, அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஏன் கண்டிப்பா பெறுவீர்கள் அப்படின்னா, இட் இஸ் a promise from God. அது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் நிறைவேறணும். நீங்கள் நிச்சயமா பெறுவீர்கள். அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண போறதில்லை, நீங்க ஒண்ணும் செய்ய போறதில்லை. அதுக்கு இட்ஸ் a gift. இது தேவனிடத்தில் தேவன் கொடுக்கிற ஈவு. அது பரிசுத்தாவின்றது, பரிசுத்தாவியை தேவன் தருகிற ப்ராமிஸ். சரியா, என்ன ப்ராமிஸ்? அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 25, 26, 27 வசனத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 36ல் என்ன வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது? அவங்களுக்கு நான் அந்த நாட்களிலே, புதிய உடன்படிக்கை நாட்களிலே, நான் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து, நவமான இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்து, என் ஆவியை அவர்களுக்குள்ளே கட்டளையிட்டு, என் ஆவியை அவர்களுக்குள்ளே வைத்து, என் பிரமாணங்களை நடக்கும்படி நான் செய்வேன். அது வாக்குத்தத்தம். நான் பண்ணுவேன். அது வாக்குத்தத்தம். இட்ஸ் a promise. எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் புதிய உடன்படிக்கை பற்றி சொல்ல இருக்கிறதுல அவர் சொல்றாரு, அந்த இடத்துல என் ஆவியை நான் கொடுப்பேன், என் பிரமாணங்களை இருதயத்தில் நான் எழுதுவேன், என் பிரமாணங்களை அவளை நான் நடக்கவும் பண்ணுவேன், என் ஆவியை வச்சு நான் நடக்க பண்ணுவேன். இட்ஸ் a promise. அது வாக்குத்தத்தம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்கு மட்டுமல்ல, நான் கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் புறஜாதிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இட்ஸ் a promise. அது வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம். இட்ஸ் a promise. நான் செய்வேன் அப்படின்ற ஆண்டவர். என் ஆவியை நான் மாம்சமான யாவர் மேல ஊற்றுவேன். இட்ஸ் a promise. வாக்குத்தத்தம். மறுபடியும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இப்போ 5ஆம் வசனம் சேர்த்து பாருங்க. வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவினுடைய வாக்குத்தத்தம் பிராமிஸ் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் நீங்கள் பெறுவீர்கள். இட்ஸ் a promise. It will be given. இது கொடுக்கப்படும் உங்களுக்கு. ஏன்னா வாக்குத்தத்தம். அது நிறைவேறது காத்திருங்கள். எது நிறைவேற? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா. அது கண்டிப்பா என்ன செய்வார்? கண்டிப்பா தேவன் தருவார், தேவன் செய்வார். அதான் நாட்கள் செஞ்சுட்டு இருக்கார். நீங்களும் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக சத்திய வசனம் இது கேட்டு விசுவாசியான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. நீ எங்க பரிசுத்த ஆவி எங்க பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல எடுத்தாலும் சரி. இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 11ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் வாங்க. அப்போஸ்தலர் 11:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:16. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்பதை நான் அப்போது நினைவு கூர்ந்தேன். எப்போது நினைவு கூர்ந்தேன்னு சொல்றா தெரியுமா? எப்போது கொர்நேலியு வீட்டில் புறஜாதிகள் மேல பரிசுத்த ஆவியான இறங்கி வந்ததை நான் பார்த்தபோது அப்போ நான் நினைவு கூர்றேன் அப்படின்றார். என்னத்தை நினைவு கூர்றேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியான கொர்நேலியு வீட்டில் இறங்கி வந்து எல்லார் மேலே இறங்கி வந்தார். அது கொர்நேலியு வீடு. அவங்க என்ன செஞ்சாங்க? கொர்நேலியு வீட்டில் ஒன்றும் செய்யல. சரியா, அவரே இறங்கி வரார். மாம்சமான யாவர் மேல் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். ஆதியிலே நம்ம மேலே பொழிந்தது போல அவர்கள் மேல் பொழிந்தார். நமக்கு அவருக்கும் வித்தியாசம் எப்படி செய்தார்? அவர் மேல பரிசுத்த, அவங்க மேல பரிசுத்த இறங்கி வந்த போது நான் எதை நினைவு கூர்ந்தேன் அப்படின்னா, யோவான் ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தா நீங்களும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னதை, அந்த பிராமிஸை, அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவீர்கள் சொன்னதை நான் நினைவு கூர்ந்தேன். அல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்தேன். ஆனால் சபையில் நம்ம ரட்சிக்கப்படுறது எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஏன்னா அந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கலெக்டிவா மொத்தமா சபையா சேர்த்து சொல்லும் போது 1:3:16 சொல்லுது, நீங்களே அந்த ஆலயம், சபையா நீங்களே அந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்கு இருக்கிறார். 1:6 சொல்லப்பட்டிருக்குது. 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். 1:6 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவி தங்குற ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா அப்படி கேட்கும். உங்கள் சரீரமாக நீங்கள் தேவனாலே பெற்று உங்களுக்கு தங்கி இருக்கிற பரிசுத்த ஆலயமா இருக்கிறது நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? உங்களுடைய அறியீர்களா அப்படிங்கிற. சரியா,
அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறான். சரி, அதான் ஆராதனை சொன்னாப்பில்ல திவாகர், நீ உனக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் அவர் உனக்குள்ள தான் இருக்கிறார். நல்ல அல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் சத்தியம். அழக வசனம் சொல்லுவோம், உங்களுக்குள்ள இருக்கிறார். சரியா? நம்ம பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாரும் ஒரே விதத்தில் ஒரே பரிசுத்த ஞானஸ்தானத்தை பண்ணப்பட்டு அங்கே வாசிங்க. நீங்கள் 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் 13 வாசிங்க. 1 Corinthians 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால். நல்ல கிளியரா போட்டு, யூதோ கேட்கணும், அடிமையா சுயாதீனம், எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் கருங்குதலே சொல்லுவோமா? அதாவது உச்சாமலையே சொல்லுவோமா? இது வரைக்கும் பார்த்த வசனங்கள் எங்கேயாவது இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாது இருக்கிறவர்கள் அப்படி ஏதாவது வருதா பார்த்தீங்களா? எங்கேயாவது கண்டிஷன் ஏதாவது போட்டிருக்குதா? ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. எல்லாரும், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும். அதான் சொன்ன, பரிசுத்த ஆவியை குறித்து எங்க சொன்னாலும் அது வாக்குத்தத்தமாக தான் பைபிள் சொல்லுது. அது இயேசு கிறிஸ்து மூலமா இப்போது நிறைவேறுகிறது. அல்லேலூயா. நீங்கள் கலாத்தியரில் வாங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான், நியாயப்பிரமாணத்தினால் அல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த ரட்சிப்பை குறித்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அது மட்டும் சொல்லலை. கலாத்தியரில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி அப்படின்றது வாசிக்க முடியும். கலாத்தியர் 3:14 வாசிங்க. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படி. ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் என்னது? கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வருகிறது என்னது? அவன் விசுவாசித்தான், அந்த விசுவாசத்தை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. புறஜாதியை விசுவாசித்தாள், அந்த புறஜாதியில் நம்முடைய விசுவாசத்தை நமக்கு நீதியாக எண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசத்தில் நீ ரட்சிக்கப்படுவார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். அப்புறம் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை. என்னது? ஆவியை குறித்து என்ன சொல்லியிருக்கு? ஆவியை குறித்து கட்டளை இல்லை, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட பிராமிஸை, வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்குள்ள அவர் தந்துடுறாரு அப்படின்னா, ஏன் தந்துடுறாரு அப்படின்னா, எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம் வாசிங்க. இங்கிலீஷ் பேர்ல போடுப்பா. எபேசு 1:13 14 வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. 1:13-14 வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லியிருக்குன்னா, யூ ஆர் சீல்டு. அங்கே பாருங்க வார்த்தை, யூ ஆர் சீல்டு வித் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ். சீல்டு. நீ தேவனுக்கு சொந்தம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தேவனுடையது. அல்லேலூயா. தேவனுடையதை கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. புரியுதா? அப்போ நம்மளை அவர் வாங்கிட்டாரு, கிரயத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். நம்ம நீ தேவனுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சீல் அடிச்சிட்டார். ஆவியானவர் நம்ம ஆவியில சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8 நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப சீல் பண்ணியாச்சு நம்ம தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டு. எது? ஹோலி ஸ்பிரிட் ப்ராமிஸ். சரியா? நம்ம அவருக்கு சொந்தமானவங்க. அல்லேலூயா. நம்ம அவருக்கு சொந்தமானவங்க அப்படின்றத சீல் அடிச்சு நம்ம மேல. சரியா? அடுத்த வசனம் போடுமா? அடுத்த வசனம் இங்கிலீஷ்ல. கவனிங்க. was given us pledge of our inheritance. வேற ஏதாவது வெர்ஷன் போடுங்க. இங்க pledgeன்னு வருது. pledgeனா சில பேர் புரியாது. சரியா? டெபாசிட், கேரண்டி. who is a deposit guaranteeing? எவ்வளோ பேர் உங்களுக்கு இங்கிலீஷ் அது வாசிக்க முடியும்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வார்த்தை தான் அங்கே போட்டிருக்குது. யார் இது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இஸ் a deposit, is a guarantee of your inheritance, of our inheritance. சுதந்திரம் பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு நம்ம டெஃபினட்டாக 100% நமக்கு கிடைக்கும். சரியா? அது நிச்சயம் உனக்கு உண்டு அப்படிங்கிறதுக்கு. சரியா? என்ன இது பண்ணிருக்காரு? என்ன பண்ணிருக்காரு தேவன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள டெபாசிட்டாக, அல்லேலூயா, அட்வான்ஸ் பேமெண்டாக, அல்லேலூயா, கேரண்டி. அந்த வார்த்தை பாருங்க, கேரண்டியா வச்சுட்டார் உள்ள. அல்லேலூயா. இப்ப கேரண்டியா வச்சனால தான் நாம இயேசுடையவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. சபையிலுக்கு எல்லாரும் யாருடையவர்கள்? நான் போன வாரமே சொன்னேன். 1 Corinthians 15:23 சொல்லியிருக்கு, அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். ஞாபகம் இருக்கா? ஆதாமுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் கிறிஸ்துவுக்குள்ள. சரியா? அவருடையவர்கள் போட்டு பாருங்க. 1 Corinthians 15:23 தமிழில் போடுங்க. அவருடையவர்கள் சரியா உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாருடையவர்கள்?
எல்லாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துனுடையவர்கள் தான் என்ன செய்வாங்க. அப்போ யாரெல்லாம் அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரோ, நல்லா பாருங்க, அவனவன் தன் வயசில் முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் யாரு? அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரோ, ரத்தத்தினால பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரோ, யாரெல்லாம் அவர் வாங்கிட்டாரோ, யாருக்குள்ள டெபாசிட் பரிசுத்த ஆவியன்னு யாரெல்லாம் வாங்கினாரோ எல்லாருக்குள்ளையும் பரிசுத்தாவி தந்திருக்கிறார். அவர்களை சரியா, அவர்கள் தான் அவருடையவர்கள். அப்படிப்பட்ட அவருடையவர்கள் அவர் வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சரியா? அப்போ கவனிங்க, அப்போ அவருடையவர்கள் எப்படி நம்ம அவருடையவர்கள் ஆகிறோம்? அவர் நம்மளை வாங்கிட்டனால ஒன்று, ரெண்டாவது அவர் ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறதுனால. அல்லேலூயா. இப்போ இதை இப்போ சொன்ன அர்த்தத்தோடு வந்து இப்போ ரோமர் 8 வாங்க. ரோமர் 8 10வது வசனம் வாசிங்க, 10-11 வாசிங்க. ரோமர் 8 தமிழில் போடுவான். ரோமர் 8 10-11. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். 9வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அந்த தேவனுடைய ஆவி உங்களில் இல்லைன்னு சொன்னால் அவன் யாருடையவன் அல்ல, கிறிஸ்துடையவன் அல்ல. அதனால பர்ச்சேஸ் பண்ண இருக்க அவர் யாரெல்லாம் ரத்தம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணார், எல்லாருக்குள்ளேயும் ஆவி என்ன பண்ணியிருக்காரு, வச்சு டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறாரு. பேலன்ஸ் பேமெண்ட் எப்போ தருவார், எப்போ முடிப்பார் அப்படின்னா 11வது வசனம் சொல்லும் பாருங்க, எப்படி முடிப்பாரு. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. பேலன்ஸ் பேமெண்ட்டை கண்டிப்பா பண்ணுவார். அல்லேலூயா. எங்க நீங்க சபை எடுத்தாலும் கொரிந்து சபைனாலும் மாற்றி சொல்ல பவுல், சரியா, மாற்றி சொல்ல. சில டிரான்ஸ்லேஷன் எனக்கு எந்த டிரான்ஸ்லேஷன் தெரியல, வேணா கண்டுபிடிச்சு போடுப்பா. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 20-21 வருஷத்துல இனிஷியல் பேமெண்ட்னு போட்டிருக்கோம், இனிஷியல் இன்ஸ்டால்மெண்ட்னு போட்டிருக்கோம். இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ கொடுக்கணும்ல, இன்ஸ்டால்மெண்ட், சரியா, இஎம்ஐன்னு சொல்லி நம்ம அது இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டாராம் யாரு? தேவன். இன்ஸ்டால்மெண்ட் எது? பரிசுத்தாவி தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். சரிங்களா? 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 20-21 வருஷம் வாசிங்க தமிழ்ல. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் 21-22 அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறவர் தேவனே. அல்லேலூயா. அடுத்த வருஷம் சொல்லுது, இங்கிலீஷ்ல போடுமா, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அச்சாரம், சரியா, ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அங்க பாருங்க. ஓகே, அடுத்த வருஷம்ப்பா. அடுத்த வருஷம் போடுங்க. 22 பாருங்க. And he has identified us as his own by placing the Holy Spirit in our hearts as the first installment that guarantees everything he has promised us. Hallelujah. எத்தனை பேர் நீங்கள் தெரியுது? அந்த லைன்ல 3வது லைன்ல இருக்குது, as a first installment. Hallelujah. என்ன பண்ணிட்டாரா? முதல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டார். சரியா? Hallelujah. முதல் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தவர், சரியா, பேலன்ஸு கண்டிப்பாக அவரே சொல்கிறாரு, துன்மார்க்கம் தான் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான்றார். இது கடன் கிடையாது அவருக்கு, இல்லையா? ஆனாலும் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்தவர் பேலன்ஸ் பேமெண்ட்டையும் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. எப்படி தெரியும் நிச்சயம் செய்வார்? பாஸ்டர் நீங்கள் சொல்கிறனால நாங்கள் சொல்கிறோம், அப்படி சொல்கிறீங்களா? நான் கேட்குறேன், எப்படி செய்வார்னு தெரியும் உங்களுக்கு? நிச்சயமாக செய்வார். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பரிசுத்தாவி கொடுத்துட்டாரு, பேலன்ஸை கண்டிப்பாக முடிச்சுடுவாருன்றேன். எப்படி தெரியும் உங்களுக்கு அவர் முடிச்சுடுவாருன்னு? பரவாயில்ல, பிரசனம் வந்தாலும் பேசுங்க. எப்படி தெரியும் அவர் முடிச்சுடுவார்? நான் சொல்கிறேன், நீங்கள் வலையிலேயே சொல்லிட்டு போயிருக்கீங்களா? பாஸ்டர் சொன்னால் ஓகேயா? அப்படியா? எப்படி தெரியும் அவர் நிச்சயமாக பேலன்ஸை முடிப்பார்னு? எப்படி தெரியும்? ஏசு எழுப்பினவர் நம்மளை எழுப்புவார். என்ன வாக்குத்தத்தம்? கரெக்டாக சொல்லுங்க, என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அழிப்பேன் அவர் செய்த வாக்குத்தத்தம். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், சரி சொல்கிறது தான் கேட்டு தான். எப்படி டெஃபினட்டாக தெரியும் அப்படின்னா, எழுதியே கொடுத்துருக்காருப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுப்பா.
எழுதி கொடுத்துட்டாருப்பா, எவ்வளவு வேணும், பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. அந்த ஆவி உங்களுக்கு வாசமா இருந்தா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. எழுதி கொடுத்துட்டாரு, பிராமிஸ் பண்ணிட்டார். எப்படி இப்போ எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 13-14 எபேசு 1ஆம் அதிகாரத்தில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அடுத்த வார்த்தை என்னது? அவருக்கு சொந்தமானவர்கள். டெபாசிட் வாங்கிட்டோம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் அவருக்கு சொந்தமாயிட்டோம். இப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். டெஃபினட்டா மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவருடைய சுதந்திரத்தினுடைய அச்சாரமா இருக்கிறார். அட்வான்ஸா இருக்கா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் இருக்கா, கேரண்டியா இருக்கிறாரு, டெபாசிட் இருக்கிறார். அல்லேலூயா. எழுதியே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சந்தேகம்? எழுதியே தந்துட்டாரு. புரியுதா? சரி, அப்போ எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எங்கள் பாஸ்டர் சொன்னார். கேட்டோன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி தெரியும் உனக்கு? நான் எழுதியே தந்துட்டார் என்னக்கா. அல்லேலூயா. ஆமாம், கையில் கொடுத்துட்டாரு. இப்போ பரிசுத்த ரட்சிக்கப்படும் உள்ளே வந்தனால தான் எபேசு 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 4:30 என்ன சொல்கிறார்? எபேசு 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன சொல்லிருக்கு? தேவனுடைய பரிசுத்த ஆவி என்ன பண்ணாதிருங்கள். எதுக்காக கொடுத்துருக்க பரிசுத்த ஆவியானவர்? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்றதுக்கு சீல், முத்திரையாய் பெற்ற அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ லாஜிக்கா 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படும் போதே விசுவாசி ஆனபோது பரிசுத்த ஆவியார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியா உனக்குள்ள வந்துடுறாரு, உன்னை முத்திரை போட்டுறாரு, நீ அவருக்கு சொந்தமாயிடுற, டெபாசிட்டு கேரண்டி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வந்துட்டு சரி உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ துக்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வந்து பரிசுத்த ஆவியை நீங்கள் மறுபடியும் பெற வேண்டும் அப்படியே சொல்லுவார். லாஜிக்காக யோசிங்க. இங்கே 1ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படும் போதே வந்துட்டான்றாரு. 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் உனக்குள்ள இருக்கிறவரை நீ துக்கப்படுத்தாதுன்றாரு. அப்போ 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வந்து பரிசுத்த ஆவியை நீ பெற வேண்டும் அப்படி அங்கே சொல்லுது. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் போடுப்பா. துன்மார்க்கு எதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னா தவறான வியாக்கியானம் என்னன்னா பரிசுத்த ஆவி பெற வேண்டும் அப்படின்ட்டு. அங்கே பெற வேண்டும்னு அவர் சொல்லவே இல்லை. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்குள்ள தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா ஆவியினாலே நிறைந்து அப்படின்றார். அது என்னது நம்ம பார்ப்போம். அது என்னது? ஆவியினாலே நிறைந்து. என்ன கிளாரிட்டி வேணும் நமக்கு முதல்லனா? என்ன சொல்லப்படலைன்னு முதல்ல தெரிஞ்சுட்டா தான் சரியா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளால என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லப்படலைங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் அங்கே சொல்லப்படலை. ஆவியினாலே நிறைந்துன்னு சொல்கிறார். எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு மப்பில் இருக்கான்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு மப்பில் இருக்கான் பாருங்க, அவன் கூட அந்த அனுபவத்தோட இதை கம்பேர் பண்ணுறாரு. நீ ஆவியினால் நிறைந்திருக்குட. அல்லேலூயா. அப்படி தான் சொல்கிறாரு. சரியா? அப்படி தான் சொல்கிறாரு. ஆவியினாலே நிறைந்து அப்படின்றார். சரிங்களா? அப்போது நம்ம துன்மார்க்கு எதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் முக்கியமானது என்னதுமா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா இது எப்படி எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா கிரேக்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிரேக்க மொழியில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அந்த கிரேக்க மொழியில் காலம் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டென்ஸ் இருக்குல்ல, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், தமிழோடது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கிரேக்க மொழியில் வந்து அந்த டென்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரெசன்ட் இதில் வந்து 2 வகையான டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டென்ஸ் சில காலம் எப்படின்னா கவனிங்க. ஒன்று ஃபோட்டோ, ஸ்டாட்டிக் ஃபோட்டோ மாதிரி, இன்னொரு லூப்பிங் வீடியோ மாதிரி. என்னது வீடியோ? இந்த லூப்பிங் வீடியோன்னு என்னதுன்னா ஒன்று ஃபோட்டோ மாதிரி அப்படி ஸ்டாட்டிக்காக நிற்கும் ஒன் டைம் அப்படி. ஆனால் லூப்பிங் வீடியோன்னு என்னென்னா லூப்பிங் வீடியோ அப்படின்னா இப்படி அது தொடர்ந்து இப்படி ப்ளே ஆகிட்டு முடிஞ்சு திரும்பி அதே தானாக ப்ளே ஆகும். ஒரே ஆக்ஷன் திரும்பி வந்துனே இருக்கும். அந்த ரத்தத்தை தான் அங்கே சொல்லியிருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைந்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நிறையுங்கள். அவ்வளோ முடிஞ்சதில்லை. இது பக்கெட் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நிரப்புங்கள். ஞாபகம் இருக்கா? எங்கே சொன்னார் ஆண்டவர் நிரப்புங்கள்? ஹலோ அது ஸ்டாட்டிக்கு. கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னா தெரியுமா? அங்கே நிரப்புங்க அப்படிங்கிறது ஸ்டாட்டிக். என்ன முடிச்சிருங்க, நிரப்பி முடிச்சுட்டு நவருங்க அப்படி. சரியா? நிரப்புங்கள். இங்கே வந்து நிரப்புங்க, நிறையுங்கள் அப்படி சொல்லலை. ஒரே டைம் முடிச்சிருங்க அப்படி சொல்லலை.
எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா இது கண்டினியூஸ் லூப்பிங் வீடியோ, திரும்பி 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 திரும்பி. அப்படின்னா நீ ஆவியில் நிறைந்து கொண்டே இருங்கள், நிறைந்து கொண்டே இருங்கள், நிறைந்து கொண்டே இருங்கள், நிறைந்து கொண்டே இருங்கள், நிறைந்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. நீ ஏதோ நினச்சிக்காது, ஏதோ தனியாக ஒரு டைம் மட்டும் நிறைஞ்சிட்டு அப்புறம் நான் வேறு மாதிரி ஆகிடும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய ஆட்கள் இங்கே அப்படி தான் இருக்கிறாங்க. சபையில் நல்லா நிரப்பேன், சரியா? சபையில் வேறு பாஷை, வீட்டில் போனால் புருஷங்கிட்ட வேறு பாஷை, சரியா? இது என்ன இது? ஏன் பிரச்சனைனா வசனம் புரியல, சரியா? ஆனால் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீ அப்படி இருக்கிறதுக்கு அழைக்கப்படலை. ஆவியான் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. சபையில் அவரை சந்தோஷப்படுத்திட்டு வீட்டில் போய் அவரை துக்கப்படுத்தாத, சரியா? அப்போ எப்படி இருக்க? நிறைந்து கொண்டே இருங்கள், நிறைந்து கொண்டே இருங்கள், அப்படி தான் சொல்லுது பைபிள். அப்போ என்ன மாதிரி அனுபவம் அது? நிறைந்து கொண்டே இருங்கள் அப்படி சொல்கிற காரியம், சரியா? அரோஸ்டிக் டென்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டாட்டிக். அரோஸ்டிக்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸ், அப்படி லூப்பிங் வீடியோ, திரும்பி 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 ஒரே காரியம் திரும்பி 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 நடக்கிற விஷயம், சரியா? இப்போ அது என்ன ஃபில் அப்படின்னா, கவனிங்க, நிறைந்திருப்பது, சரியா? இப்போ சில நிறைந்து காமிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 16:6. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அவங்க அப்போஸ்தலர் இருதயம் எப்படி எதில் நிறைந்திருந்தது? துக்கத்தால் நிறைந்திருந்தது, சரியா? சரியா? அந்த நேரம் ஆண்டவர் வந்து நான் உங்களோட போக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க துக்கத்தால் என்ன பண்ணாங்க? நிறைந்திருந்தார்கள்னு சொல்லுது. ஓகே, அவங்க இருதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது, சரியா, லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே மக்களை பற்றி போட்டிருக்கோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 5:26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். பயம் நிறைந்தவர்களாகி என்ன நிறைந்தார்களா? என்னங்க என்ன நிறைந்தவங்க? பயம் நிறைஞ்சு. ஒரு பக்கம் துக்கம் நிறைஞ்சிருந்த, இன்னொரு பக்கம் பயம் நிறைந்திருந்தது, சரியா? நீங்கள் ஆவியினாலே நிறைந்து, அல்லேலூயா, அல்லேலூயா, நீங்கள் ஆவியினாலே நிறைந்து. ஆனால் இந்த பயம், இந்த துக்கம் இதெல்லாம் கொஞ்ச நேரம், அப்புறம் அது மூமெண்ட், அது காரியங்கள் சரியானோடனே அது போயிடும். எப்போதும் பயம் நிறைந்தவர்களாக, எப்போதும் துக்கம் நிறைந்தவர்களாக இல்லை. ஆனால் பைபிள் நம்மளை சொல்லுது, நீ எப்போதும் நிறைந்து கொண்டே இருங்கள், ஆவியினால் நிறைந்திருங்கள். அல்லேலூயா, ஆவியினாலே நிறைந்திருங்கள், சரியா? சரி பாஸ்டர், அது அப்படின்னா என்னது? சரியா, நாங்கள் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்படின்னா என்னது ஆவியினாலே நிறைந்திருப்பது அப்படின்னு சொன்னால் என்னது? கவனிங்க, இதே ட்வின் எபிசோட்னு சொல்லுவாங்க, இரட்டை நிருபங்கள்னு சொல்லுவாங்க. எது? எபேசு நிருபமும் கொலோசி நிருபமும் ரெண்டும் ஒரே டைமில் தான் எழுதினார். ஓகே, இப்போது இதே வார்த்தையில் கொலோஸ் சபைக்கு சொல்லும் போது என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு நம்ம பார்ப்போம். நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், எல்லா வார்த்தையும் கரெக்டாக வருதா, இங்கே சொல்கிற வார்த்தை அங்கே என்ன மாறுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஓகே, வாசிங்க. இப்போது கொலோசியரில் நீங்கள் வாசிங்க 3ஆம் அதிகாரத்தில், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இப்போ இங்கே எபேசியரில் 5ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனம் வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஓகே, அந்த அங்கே வந்து கொலோசியர் 3:17 வரும், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் அப்படி முடியும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? என்ன மாறி இருக்கு? ஒரே ஒரு வார்த்தை மாறி இருக்குன்னா என்னது? சங்கீதனாலும் கீர்த்தனை ஞானப்பாட்டு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள், அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. உங்கள் இருதயத்தை கர்த்தரை பக்தியோட பாடுங்க, அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. வார்த்தையினால் கிரியினாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தரை இயேசு நாமத்தை செய்து அவர் முன்னிலை பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், இயேசு முன்னிலை பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, சரியா? அப்போ அங்கே இருக்குது என்னது? ஆவியினாலே நிறைந்துன்னு இருக்கு. கொலோசியரில் என்ன இருக்கு? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அது கொலோசியர் போடுப்பா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம். அப்போது அங்கே ஆவியினால் நிறைந்துன்னு இருக்கிறது. இங்கே கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அல்லேலூயா. உங்களுக்கே தெரியுது என்னது?
அங்கே ஆவி நிறைந்து, இங்கே எதில் நீங்கள் சொல்லுங்க, எதில் நிறைந்து? வசனத்தில் நிறைந்து. அல்லேலூயா. அதுவும் பவுல் வந்து பாருங்க, ஆவியால் எழுதப்பட்டு வேர்ட் ஆஃப் காட்னு எழுதலை, தேவனுடைய வசனத்தான் நிறைந்திருங்கள் எழுதலை. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல நடத்தாடுன்றார். ஏன் கிறிஸ்துன்னு அங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறாருன்னா, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு சொல்லும் போது யோவான் 14, 15, 16 அதிகாரம் சொல்லும் போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர் என்னை குறித்து தான் பேசுவார்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் என்னை குறித்து தான் பேசுவார். சரியா? யோவான் 16, 15, 16 வசனங்களை போடுப்பா. என்னை குறித்து தான் பேசுவார். அவர் எனக்குள்ளேருந்து எடுத்து பேசுவார். அவர் என்னை குறித்து பேசுறதுனால, எனக்குள்ளேருந்து என்னுடைய காரியங்களை பேசுறதுனால அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லி சொன்னா, கிறிஸ்துவுடைய வசனம் உங்களில் பரிபூர்ணமாக எப்படி இருப்பதாக? வாசமாக இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. 14 பாருங்க, அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். சரி, அடுத்த வசனம் போடுங்க. பிதாவுடைய ஆவி என்னுடைய, அதனால அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம். சரியா? அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ கிறிஸ்துவின் வசனம் உங்களில் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. அல்லேலூயா. கவனிங்க, ஆவியில் நிறைந்து அப்படின்னா கொலோசியில் பார்க்குறோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களில் பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. ஏன் அந்த வசனம் வாசமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் சொன்னேன், பொல்லாத உலகம், இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ளே நீங்கள் நான் இருக்கிறோம். சரியா? அப்போது நிறைந்து கொண்டே இருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்கிறது எதனால என்ன சொல்லுதுன்னா, கவனிங்க, நிறைந்து கொண்டே இருங்கள்னு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டே இருங்கள். நல்ல அலையில சொல்லுவோமா? ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டே இருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன் ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கணும்? ஏன் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னா, உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ரட்சிக்கப்பட்டிருக்க உனக்கு ஒரு யுத்தம் உண்டு. என்ன யுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்து வாங்க. என்ன யுத்தம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன யுத்தம்? 16, 17 வருஷங்கள் வாசிங்க. 16, 17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடினா பரிசுத்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அடுத்த வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக. இந்த யுத்தம் தான். இந்த யுத்தம் கவனிங்க, இந்த பேட்டில் எங்க? வெளியில் இல்லை. இந்த யுத்தம் வெளியில் இல்லை, உனக்குள்ளே. இந்த மாம்சமும் போராடும். ரெண்டு கடையில யுத்தம் நடக்கும். ஆவி ஒண்ணு சொல்லும், மாம்சம் ஒண்ணு சொல்லும். ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமா தான் இருக்கும். ரெண்டு எங்க இருக்கு? ரெண்டு உனக்குள்ள தான் இருக்கு. ரெண்டு ஒன்றா தான் இருக்கு. இந்த யுத்தம் இருக்கும். இப்ப இந்த யுத்தத்துல நீ ஜெயமா நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? மாம்சத்தின் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். நீ மாம்சத்து காரியத்தில் போகக்கூடாது, நீ தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லி சொன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு பெரிய ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னா, உனக்கு பெரிய ஒரு உதவி தேவன் செய்திருக்கிறார், பெரிய ஒரு சகாயம், பெரிய ஒரு ஹெல்ப் தேவன் செய்திருக்கிறார். என்னன்னா, நீ மட்டும் நடக்க போறது இல்ல, நீ தனியா இதை போராடிக்கிட்டு இருக்க போறது இல்ல, உனக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் சொல்லி பாருங்க. அடுத்த வசனம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால். அல்லேலூயா. யாரால் நடத்தப்படுவீர்களானால்? ஆவியினால். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்க நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. யாரால் நடத்தப்படணும்? யாரால் நடத்தப்படணும்? ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நடத்தணும். அப்போ ஆவியானவர் நடத்தணும்னு சொன்ன கவனிங்க, ஆவியானவர் நிறைந்து. ஆவியானவர் எதை வச்சு நம்ம நடத்துவார்? ஆவியானவர் எதை வைத்து நம்மளை நடத்துவார்? ஒரு ஸ்டிக் வச்சு நடத்துவாரா? நட நட நட. எதை வைத்து ஆவியானவர் நம்மை நடத்துவார்? வசனத்தை வைத்து. அல்லேலூயா. இப்போ கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாக இருப்பதாக. ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு என்னன்னா, ஆவியானவரால் எப்போதும் நடத்தப்பட்டு கொண்டே இருங்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சரியா, உனக்குள்ளே நடக்கிற அந்த யுத்தத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் சொல்லி சொன்னா, நீ ஆவியானவரால் என்ன செய்யணும்? நடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்க பெரிய ஆசீர்வாதம் சொன்னா, அந்த ஆவியானவர் என்ன செய்யணும்? உன்னை என்ன செய்யணும்? நடத்துறதுக்கு ஒன்று நீ ரெண்டு விதமாக நடக்கலாம். இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அந்த வசனத்தை போடுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில்
16 வாசிங்க, 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆ. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ம். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். சரி, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இப்போ நம்மள சொல்லுது, நம்மள நீங்கள் நடங்க. எப்படி நடங்க? ஆவிக்கேற்றபடி நடங்க. ஓகே, அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆ. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ம். நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ம். இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் ம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ம். சரிங்க. அப்போது ஒன்று கவனிங்க, ஒன்று மாம்சத்துப்படி நடப்பது, சரியா? ஒன்று ஆவியின்படி. நம்ம ஆவியினாலே கவனித வசனம் கவனிங்க, அது முந்தன வசனம் போடுவாங்க. முந்தன வசனம் ஆவியினாலே நடக்க வேண்டும், சரியா? ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, 18 வசனம், ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால். ரெண்டையும் கவனிங்க. நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால். ரெண்டும் இருக்குது. ஆவியினாலே அவர் நடத்துவார், ஆவியானவர் நம்மை நடத்துவார். நீயும் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். கரங்குதலே சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உன்னுடைய பொறுப்பு இருக்குது. அதான் வசனம் சொல்லுது. வசனம் ஆவி உனக்குள்ள இருக்கு. ஆவியானவர் அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை நடத்துவார். நீங்கள் ஆவியானவர் நடத்தப்படுவீர்களாலும் மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியினால் நடத்தப்படுவதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நீ அவரோட கூட நட. அல்லேலூயா. அப்ப அதான் அங்க வசனம் சொல்லுது, நம்ம ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், சரியா? ஆவியானவர் நம்மை நடத்துவார். அதே நேரம் என்ன சொல்லுது? நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவரும் நடத்துவாரு, நீயும் நடந்து கொள். அல்லேலூயா. கிரேட் ஹெல்ப். அவர் நடத்துறாரு, சரி? நீயும் ஒன்று செய்ய, அது கேட்டபடி நட. அதான் நீங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனம் வாசிங்க, கலாத்தியர் 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஏன் நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கணும் சொல்லுங்க? ஏன் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் அப்படின்னா நிச்சயமா செய்வோம், சரியா? புரியுதா? அப்போ நம்ம ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். ஆவியான வசனத்தை வச்சு நம்ம நடத்துவார். நாமளும் அவருக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். நல்ல அலையிலே சொல்லுங்க. அந்த அர்த்தத்தை தான் அங்கே சொல்லியிருக்கு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் கவனிங்க, ஆவியினாலே நிறைந்து. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கவனிங்க, துன்மார்க்க ஏதுவான வெறி அது என்னது? மதுமான வெறி கொள்ளாமல்னா குடிச்சவன் எது நடத்தும்? குடிக்கான குடிச்சிட்டான், நல்லா ஃபுல் ட்ரங்க்கு, அவனை எது நடத்தும்னு நினைக்கிறீங்க? எது நடத்தும்? என்னங்க எது நடத்தும்? அவனை எது நடத்தும்? எங்களுக்கு அதை பற்றியே தெரியாது பாஸ்டர். அவனை எது நடத்தும்? அவன் போதை நடத்தும், அந்த குடியவனை நடத்தும். நான் ஸ்டடியாக தான் நடந்துக்கிறேன், அப்படி தான் வருவான். ஆனால் எங்கள் ஸ்டடியாக நடப்பான் இல்லையா? பைபிள் சொல்லி தாறுமாறவன்ல பேசுவான், கெட்ட வார்த்தைலாம் பேசுவான் இல்லையா? அடிச்சா கூட எப்படி இல்லை சொல்லுங்க? அடிச்சா கூட இல்லை, வலிக்கலையா, எனக்கு வலிக்கலையா, அப்படி தான் பேசினுப்பான். ஏன்னா அவர் தான் அவனை எது நடத்துது? அவனு உள்ள போன குடியவனை நடத்துது. புரியுதா இல்லையா? புரியுதா? சாக்கடைன்னு பார்க்க மாட்டான், அதுன்னு பார்க்க மாட்டான், பண்ணின்னு பார்க்க மாட்டான், நாயின்னு பார்க்க மாட்டான், சரியா இல்லையா? அவன் அப்படிதான் போயிட்டு இருப்பான். எது அவனை நடத்துது? உள்ள போன அந்த குடி அவனை நடத்துது, அந்த போதை அவனை நடத்துது. தேவ ஆவியான உன்னை எப்படி நடத்தட்டும்? அல்லேலூயா. அப்படி நடக்கிறதுக்கு உன்னை ஒப்புக்கொடு, அப்படி நடக்கிறதுக்கு உன்னை ஒப்புக்கொடு. அதுதான் அங்கே சொல்றாரு. துன்மார்க்கு ஏதுவான மதுமான வெறி கொள்ளாம ஆவியினாலே நிறைந்து அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல், சரியா? அவன் தாறுமானவனை பேசுவான், நீ பக்தி வெறி துண்டாக பேசு. அல்லேலூயா. அதனால அடுத்த காரியம் என்ன வருது? அவன் என்னவோ அவன் வேற மாதிரி பாட்டு பாடுவான், நீ சங்கீதம் பாடு. நல்ல சொல்லுங்க. அவன் எப்படி பாடுவான்? வேறெல்லாம் பாட்டு நிற்பான் அவன், சரியா? புரியுதா இல்லையா? நீ என்ன பாடு? அவன் பாடுற பாட்டை பாடாத, சங்கீதம் பாடு. அல்லேலூயா. ஞான பாட்டை பாடு, சரியா? புரியுதா? அப்படி வருது. வித்தியாசம் தெரியுதா? எதுன்னு சொல்ல, அவனை போதை நடத்துது, உன்னை ஆவியானவன் நடத்தட்டும். அல்லேலூயா. ஆவியாரை நடத்துறது அப்படின்னா, ஆவியில நிறைந்து அப்படின்னா ஒரு அர்த்தம் என்னன்னா ஃபுல் கண்ட்ரோலு. பரிசுத்த ஆவியானவருக்கு ஃபுல் கண்ட்ரோல் நம்மளை ஒப்பு கொடுத்து நடக்க சொல்றாரு ஆவியானவர். நீ துன்மார்க்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாம ஆவியினால நிறைந்து அப்படின்னா உன்னை அவன் எப்படி குடிக்க ஒப்பு கொடுத்தவன் எப்படி குடிக்காரன் எப்படி நடக்கிறானோ, சரியா? அது போத நீ இங்கே ஆவியானவன் உன்னை ஒப்பு கொடுத்து ஆவியான உன்னை நடத்துகிற மாதிரி நீ நட, உன்னை முழுசா அர்ப்பணித்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு காரியம் இருக்கு, கவனிங்க, இன்னொரு காரியம் இருக்கு, சரியா?
நீ இப்போ குடிக்கிறவனெல்லாம் ஏன் குடிக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? எதுங்க குடிக்கிறான்? எதுக்கு குடிக்கிறான் அப்படிதான் சொல்லுவான். ஃப்ளோட்டிங், ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அவன் கிடக்காங்க, அவங்க கிடக்காங்க, ஏன் சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், அதான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு என்னன்னு குடிக்கிறான்? எது குடிக்கிறாங்க? எது குடிக்கிறான்? சந்தோஷம் தான் குடிக்கிறான். எது குடிக்கிறான்? நீங்களாம் நல்ல அட்ஜஸ்ட் பிள்ளைங்க, எதுவுமே தெரியாது இருக்கீங்க. நல்லது. எது குடிக்கிறான்? சந்தோஷத்தை தான் குடிக்கிறான். புரியுதா இல்லையா? குடிச்சு சந்தோஷப்படுறான், குடிச்சு சந்தோஷமா. அப்போ அவனை அந்த குடிக்கு நடத்துற திரும்பி காலையில் எழுந்து ஒன்று போகணும், மப்பி இறங்கணும், காலையில் போகணும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க ஏன்? ஐயோ, இந்த பிசாசோட கொடுத்து நடத்துறதை விட போய் சந்தோஷமா ஃப்ளோட்டிங் பண்ணிக்கலாம்ன்றான். புரியுதா இல்லையா? ஐயோ, இந்த பேய் பிசாசோட கொடுத்து நடத்துறதை விட நம்ம கொஞ்சம் சந்தோஷமா ஃப்ளோட்டிங் பண்ணலாம் அப்படின்னு போய் நினைக்கிறான். புரியுதா இல்லையா? சரியா? எப்போ பார்த்தாலும் எப்படி தான் இருப்பான். தெளிஞ்சாலும் இவட்ட மாட்டிக்கிடுவான், தெளிவந்தா இவட்ட மாட்டிக்கிடுவான். தெளிவா வரக்கூடாது எப்பவும். இல்ல இவன் நம்மகிட்ட ஒன்றும் வாலாட்ட முடியாது. அவன் சந்தோஷம். புரியுதா இல்லையா? அப்படிதான் இருக்கான் அவன். புரியுதா? அதுதான் அவனுடைய காரியம். அப்போ பைபிள் எப்படி சொல்லியிருந்தா, நம்மளை சொல்லுது இப்போ எப்படி சொல்லுதுன்னா, ஒன்றும் ஃபுல் கண்ட்ரோல் பரிசுத்த ஆவியானவர். சரியா? அவனுக்கு குடி சந்தோஷம், உள்ள போகிற போதை அது சந்தோஷம். நமக்கு என்ன சந்தோஷம்? ரோமர் 14 வாசிங்க. ரோமர் 14 17 வசனம் வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. நல்ல இல்ல சொல்லுவோமா? யாரால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது? சொல்லுங்க, யாரால் உண்டாக சந்தோஷங்க? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு போல சந்தோஷம், நமக்கு ஆவியானவர் சந்தோஷம். அல்லேலூயா. என்ன சந்தோஷம்? விலையேற பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. விலையேற பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷம். சரியா? அப்ப அந்த சந்தோஷத்தினால் நிறைந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ரோமர் 5:5 சொல்லும், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி வருது? ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி வருது? எப்படி வருதுன்னா, அந்த தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. தேவ அன்பை நம்ம உணர்றோம். எப்படி நம்ம தேவ அன்பை உணர்றோம்? அடுத்த வருஷம் பாருங்கப்பா, அடுத்த வருஷம் போடுங்க, 6, 7, 8 போடுங்க. இதுலேயே தான் ரோமரில் எப்படி நம்ம அன்பு உணர்றோம்னு சொன்னா, சரியா? கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். அல்லேலூயா. யாரு கிறிஸ்து இயேசு? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. ஒரு நீதிமானுக்காக ஒரு மரிக்கிறது, நல்லவனுக்காக ஒரு மரிக்க தெரியுமா? ஆனால் அடுத்த சொன்னது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மையில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்கு தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்படி எப்படி தேவ அன்பை நம்ம உணர்றோம் அப்படின்னா, நமக்காக தேவன் அவருடைய குமாரனே தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் நான் எப்படி நான் பாவியா இருக்கையில் இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்திருக்கிறார். அந்த தேவ அன்பை நான் உணர்றேன். நீ தேவனுடைய பிள்ளை அழைக்கப்படுவதனால பிதாவானவனுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று பாருங்க. பாவமே அறியாத பிள்ளைய உனக்காக, உன் மேல கொண்ட அன்புக்காக, சரியா? 2 கல்வர்கள் மத்தியில ஒரு கல்வனை போல, ஒரு கொலைபாதகனை போல, வழிபோக்கரெல்லாம் தூஷிக்கப்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவனா இருந்தும் தன் பிள்ளையை விட்டு கொடுத்தாரே உன் மேல உள்ள அன்பினால். அந்த அன்பை நினைச்சு பாரு. அதான் உனக்கு போதை, அதான் போதை. அந்த அன்புல நினைச்சு பாரு. அந்த அன்பு உன்னில் பொங்கட்டும், அந்த அன்புல நிறைஞ்சிரு. சரியா? அந்த அன்புனால் உனக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, உனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அந்த தேவன் இதை செய்து என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை ஒரு பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார், என்னை அவரோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார். அல்லேலூயா. அன்பு, அந்த அன்பினால் நிறைகிற சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் சந்தோஷம், ஒப்புரவாகின சந்தோஷம். அதான் அடுத்த வசனம்லாம் பேசணும் பாரு. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினால் நீதிமான்கப்பட்டிருக்கிற கோபாக்க நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகுமே. இப்போ குமாரனுடைய அன்பு ரத்தத்தினால, குமாரன் ரத்தம் சிந்தி, இயேசுவே, இயேசுடைய அன்பனா, இயேசுவே உங்களுடைய பரிசுத்த ரத்தம் முழுவதும் எனக்காக. அடுத்து பாரு, அடுத்த வசனம் 10 வசனம் பாருங்க. நான் தேவனுடைய சத்துருக்கள் இருக்கிற குமாரன் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகுமே. அவருடைய மரணம், இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். சரியா? தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுப்பதை பார்க்கல, மேலான அன்பை யாரிடத்தில் இல்லை என்று சொன்னது மாத்திரம் இல்ல, தன் ஜீவனை தந்து அன்பை காண்பிச்சிருக்கிறார். ஜீவனை கொடுத்து நம்ம அன்பு செய்திருக்கிறார். நம்ம ஒப்புரவாக கிடைக்கப்படின அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம கிடைக்கப்படி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசுவின் அன்பு அதுல 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 நிறை. இயேசுவின் அன்புல
தேவ அன்பு, இயேசுவின் அன்பு. இதனால் உனக்கு என்ன உண்டாகுது? இதனால் என்ன உண்டாகுது? தேவனோடு ஒப்புரவாயிட்டேன், தேவ பிள்ளையா மாறிட்டேன். சரியா? இதை யாராலையும் மாற்ற முடியாது, இது மாறாதது. என்றென்றைக்கு நான் போய் அவரோடு கூட என் அப்பாவோடு போய் நான் இருக்க போகிறேன். அது யாருன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்ததுனால, அவருடைய கிருபையினால நான் போய் பரலோகத்தில் அவரோடு கூட போய் நான் இருக்க போகிறேன். அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் கெட்டு போகாத சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை யாரும் திருட முடியாத சந்தோஷம், அந்த சந்தோஷம் உன்னை விட்டு போகாத சந்தோஷம், அது விலையேற பெற்ற சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல, அந்த போதையில எப்போது நிறைந்து கொண்டே இருங்கள். ஏன்னா அது மாறாது. இவன் திரும்பி திரும்பி போய் போய் என்ன பண்ண குடிக்கிறோம். நீ திரும்பி திரும்பி செய்யறதில்ல, திரும்பி திரும்பி குடிக்கிறோம். நீ எப்போதுமே நிறைந்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. அவனுக்கு இறங்கும், அவனுக்கு இறங்கும். சரி, அவனுக்கு அப்படி இல்லை. சரி, அவர் தந்த ரட்சிப்பு, அவருடைய அன்பு மாறாது. அல்லேலூயா. அப்போ நீ எப்போதும் அந்த அன்பில் ஆவிலே நிறைந்து கொண்டே இருங்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. என்ன அர்த்தத்தில் சொல்ல தெரியுதா? அவனை போதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது, உன்னை ஆவியானவர் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணட்டும். அல்லேலூயா. அவனை போதை நடத்துது, அவன் சந்தோஷத்துக்கு அவன் குடிக்கிறான். கொஞ்ச நேரம் சந்தோஷம், மறுபடியும் அவன் ஏற்றணும், அப்புறம் மறுபடியும் ஏற்றணும். ஆனால் எப்போதும் நீ நிறைந்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது, அது மாறாது. உன் மேலே தேவன் வைத்த அன்பு மாறாது, கிறிஸ்துவின் அன்பு மாறாது. சரியா? உனக்கு ஒரு டெபாசிட் பரிசுத்தாவியம் பண்ணியிருக்கிறார். நீ அவருடைய இருக்கிறபடினால நிச்சயமாக மீட்கப்படுவேன். உனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை அவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் அவர் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்ததுனால அந்த சந்தோஷம், ஒப்புரவான சந்தோஷம், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். சரியா? அந்த சந்தோஷம் அதில் நிறைந்திரு. அந்த தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அதில் நிறைந்திரு. அதுவும் அதிலே நிறைந்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லுங்க. சரியா? இப்போ என்ன அடுத்தது? நிறைந்து என்ன செய்யணும் அப்படி சொல்லியிருக்கல, அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா? நிறைந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன செய்வோம். 2-3 காரியம் அங்கே சொல்லியிருக்கு. அதனால் செய்தி முடியல. ஆவினா நிறைந்துன்ற அர்த்தம் மட்டும் தான் நீங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சரியா? அது என்ன இல்லை அப்படின்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த இது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லை, இந்த அர்த்தத்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. நிறைந்து கொண்டே இருங்கள். சரியா? ஒரு பாட்டு கூட பாடுவோம். இப்போ பிசிக்கு வாசிக்கிறோம் வாங்க.